ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஷிஃபு கேமோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருப்பேன். அப்படியே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி அப்படியே ஒரு கண்டினியூஷனாக தான் வரும். அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். அதனால் அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டரில் நம்ம ஷிஃபுனே கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா கேரக்டர்னால் ஒரு வித்தியாசமான பர்சன் மாதிரி ஆகிடும். அதனால ஒரு ஸ்டோரியாக இருக்கணும்னு நம்ம அவனை ஷிஃபுனே கூப்பிடலாம். நம்ம ஷிஃபு என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு போய் அந்த பாட்டனிஸ்ட்டை கொல்ல தான் பிளான் பண்ணுறாரு. அதுக்கு அவர் எங்கே போகிறாருன்னா வேர் ஹவுஸ். ஏன்னா நான் முன்னாடி பார்ட்லேயே சொல்லியிருப்பேன், வேர் ஹவுஸ் பாட்டனிஸ்ட் எங்கே இருக்கான்னா அந்த வேர் ஹவுஸில் தான் இருக்கான் அப்படின்னு. அங்கே போகும்போது கேட்டு போகும்போது கேட்டு பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸ் ஆகிருக்கு. அவங்க எல்லாரையும் அந்த என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணிட்டாங்க, ஏன்னு தெரில. அதனால நம்ம ஷிஃபு என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இன்னொரு கேட்டாட்டம் இருக்கும், அதை ஜம்ப் பண்ணி போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் உன்னை யார் இங்கே உள்ளே விட்டது, நீங்கள்லாம் வரவே கூடாது அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா கோவம் வந்து அவங்க 2 பேருமே அடிச்சுட்டு கேட்டை திறந்துட்டு உள்ளாட்டி போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மாடி மேலெல்லாம் ஏறி கடைசியாக அந்த வீட்டு டாப்புக்கு வராரு. அங்கே வரத்துக்குள்ளாட்டி ஒரு 4-5 பேரை அடித்து போட்டிருப்பாரு. அங்கே லேட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற பில்டிங் குதிக்க ஒரு ரேம்ப் ஆட்டம் இருக்கும், அங்கே ஓடி வந்து குதிக்கிறாரு. குதிச்சதுக்கப்புறம் உள்ளாட்டி இன்னும் 3 பேர் இருப்பாங்க. அவங்க 3 பேரையும் அடித்து கொண்டுருவார். அதுக்கப்புறம் ஒரு கேட் ஆட்டம், அதாவது ஒரு டோர் ஆட்டம் இருக்கும், அதை திறந்து போய் பார்த்தா லைனாக ஒரு 10 பேர் நின்றுருப்பாங்க. 7 to 10 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தவன் கேட்குறான், உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு. அப்போ ஷிஃபு சொல்கிறாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, வழி விடுன்னு. அப்போ அவங்க எல்லாரையும் எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த கேம் பிளேவை ஒரு சைடு வியூவில் காட்டி செம்ம மாசாக இருக்கும் அவங்கள போட்டு அடிக்கிறது. அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இந்த வீடியோவில் அப்படியே கட் பண்ணி அப்படியே அந்த வீடியோவை போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த ஃபைட் தரமாக இருந்திருக்குன்னு. அப்படியே அங்கே அந்த டோரை ஓப்பன் பண்ணி திரும்பவும் ஒரு ஸ்டேர்ஸ் மேலே போகிறாரு. அங்கே ஒரு ரூமில் 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் அடித்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு கீ கார்டு இருக்கும், அதாவது இந்த வேர் ஹவுஸ்க்கு கீ கார்டு இருக்கும், அதை திறந்து போகிறாரு. போயிட்டு அப்போ சொல்கிறாரு, நான் வேர் ஹவுஸ் கிட்டே வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நடுவில் இன்னும் ஒரு 4-5 பேர் வருவாங்க, எல்லாரையும் அடித்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேர் ஹவுஸோட ஃபஸ்ட் ரூமுக்கு என்டர் ஆகுறவர். என்டர் ஆனவனே பார்க்குறாரு, அதிகமாக பணம்லாம் இருக்குது. அந்த பணத்தெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் சோஃபாவில் உக்காந்துருப்பான் பெருசாக, அவனையும் அடிச்சுட்டு இன்னொரு அடுத்த ரூமுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே காசை அடுக்கி வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாருமே அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் என்ன இவ்வளோ காசு வச்சுருக்காங்களே எப்படின்னு. அதுக்கப்புறம் போயிட்டே இருப்பார். இன்னொரு ரூம் வரும், அங்கே போய் பார்த்தாங்கன்னா இவங்க ட்ரக் டீலிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி செல் பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட்டை, அதாவது ஒரு ஃப்ரூட் இப்போ வாட்டர் மெலன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உள்ளாட்டி இருக்கிறத கொஞ்சமாக கட் பண்ணி அதில் ட்ரக்ஸை வச்சு சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க எல்லாத்தையுமே ட்ரக்ஸ் எல்லாம் சேல் பண்ணி அதுலேட்டு இவங்க சம்பாதிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா ஃபசார் தான், அதாவது பாட்னிஸ்ட். அவன் தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான். அங்கே ட்ரக்ஸ் சேல் பண்ணுற எல்லாரையும் அடிச்சுட்டு உள்ளாட்டி போகிறான் இன்னொரு ரூமுக்கு.
அங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அவங்க அதில் ஒருத்தவன் சொல்கிறான், பாஸ் யாரையும் உள்ளாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, யார் வந்தாலும் உள்ளாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஷிஃபு சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் உள்ளாட்டி போய் தான் ஆகணும், எட்டனை வரையும் என் வழியில் நிற்காத அப்படின்னு. அவங்க யாருமே அதை கேட்க மாட்டாங்க. அதனால அவங்களையும் அங்கே நின்றுட்டுருக்கிற 3 பேரையும் அடிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த பாட்னிஸ்ட்டை பார்த்துட்டே இருப்பார். அவன் கையை வச்சே ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ணுறான் அப்படியே. இதை பார்த்துட்டு ஷிஃபு ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, ஒரு உரும்பிட்டு அங்கே இருந்த ஒரு கத்தியை விட்டு எசைறான். அதுலேட்டு நம்ம ஷிஃபு தப்பிச்சிருவார். அவனையும் அடிச்சிடுறாரு. அப்போ அவன் தடுத்துட்டு பின்னாடி போயிட்டு என்ன பண்ணுறான்னா, அவன் ஷர்ட்டை தூக்கி எறிகிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்தையே ஒரு காடாட்டம் மாற்றிடுறான். அதாவது அவன் பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்தையே ஒரு காடாட்டம் மாற்றிடுறான். அதுக்கப்புறம் அந்த பாட்னிஸ்ட் என்ன பண்ணுறான்னா, ஒரு கத்தி எடுத்து, அதாவது அவனோட அந்த மெஷர்ட்டை எடுத்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஷிஃபுக்கும் இதில் அதிகமாக அடி விழும். ஆனாலும் ஷிஃபு எப்படியோ அப்படி இப்படின்னு தடுத்து அவனை கொல்றதுக்கு போயிடுவார். அவனை கொல்றதுக்கு முன்னாடி, அதாவது எப்படி கொல்லுவாருன்னா, அவனோட கத்தியை வச்சு அவனோட கத்தை சுற்றி அப்படியே அந்த கத்தியை அப்படியே அவன் கழுத்துக்கிட்டே பிடிச்சிருப்பாரு. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, நான் 8 வருஷம் கடினமாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் இதுக்காக, அதுவும் இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் 8 வருஷ காலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை அறுத்துடுவார் அந்த கத்தியை வச்சு. அதாவது அவனை ஷிஃபு வெட்டுவாங்கல்ல அவன் சின்ன வயசில் இருக்கும்போது, அந்த கத்தியை வச்சு அந்த பாட்னிஸ்ட்டையும் அறுத்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஷிஃபு அவரோட வீட்டுக்கே திரும்ப வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஷிஃபு அடுத்த போகிற இடம் எதுனா த கிளப்புக்கு எதுக்கு போகிறாங்கன்னா, அவர் இந்த பாட்னிஸ்ட் கிட்ட போகும்போது இந்த வேர் ஹவுஸில் இருப்பார்ல, அப்போ அவர் கேட்டிருப்பார், ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காது, இந்த வாட்டி நான் கிளப்புக்கு போகணும், இந்த வாட்டி நான் அங்கே ஃபைட்டில் ஜெயிக்கணும், அந்த பர்னிங்கில் நான் இந்த வாட்டி கலந்துக்கணும் அப்படின்னு ஒருத்தவன் சொல்கிறான். அதை ஷிஃபு கேட்டுடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவனை கொல்லுவார். அதனால் இப்போ அந்த கிளப்புக்கு வந்திருக்காரு. ஏன்னா கிளப்பில் தான் த பர்னிங் என்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் ஷியனும் இருக்கான் அப்படின்னு அங்கே வந்திருக்காரு. ஷியன் யாருன்னா த ஃபைட்டர். அவனோட பவர் என்னென்னா, ஒரு ஷாஃப் வச்சு அடிக்கிறது தான் அவனோட பவர் என்னென்னு இன்னும், அதாவது அவனோட இப்போ பாட்னிஸ்ட்க்கு என்ன பவர்னா பிளான்ஸை க்ரோ பண்ணுறது தான் அவனோட பவர். அந்த மாதிரி ஷியனுக்கு என்ன பவர் இருக்குதுன்னு ஷிஃபுக்கு தெரியாது. ஆனால் ஷிஃபு ஒரு கெஸ் பண்ணுறாரு, அந்த இடத்தோட பேர் த பர்னிங் தானே, அப்போ எனக்கு ஃபயர் பவர் இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணி அங்கே போகிறாரு. இதோட நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் மீதி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். அதாவது ஷியன் இன்னும் மீதி ஸ்டோரி இருக்குல்ல, அதுலேட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு பேர் என்னோடய சேனலாக பார்க்குறீங்க, ஆனால் யாருமே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண பண்ணுறீங்க. ப்ளீஸ் கைஸ், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இதுதான் உங்களோட ஆரோக்கிய நகுல். நன்றி, வணக்கம்.